யாக்கோபு 2:9 ரொம்ப அழகா ஒரு காரியத்தை யாக்கோபு சொல்லுகிறார். பலனை பற்றி பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? தேவனை அறிகிற அறிவு வரும்போது பலன் உண்டாகிறது. அதான் படிச்சுட்டு இருக்கோம். எப்படி யோசேப்புக்கு பலன் உண்டாயிற்று என்று பார்த்தோம். இங்கே யாக்கோபு 2:9 அவர் என்ன சொல்றாரு? பட்சபாதம் உள்ளவர்களாம் இருப்பீர்களானால் பாவம் செய்து மீறினவர்கள் என்று நியாய பிரமாணத்தால் தீர்க்கப்படுவீர்கள். அப்போ பட்சபாதம் ஒரு மீறுதல், பாவ செயல் என்பதை வேதம் இங்கே சொல்லுகிறது. யாக்கோபு 2ஆம் அதிகாரத்தில் என்ன பட்சபாதத்தை பற்றி அவர் பேசுறார்? சபைக்கு வரும்போது ஏழை பணக்காரன் இந்த பட்சபாதம் இருக்கு பாருங்க. பணக்காரனை கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சுக்கிறீங்க, பணக்காரன் சேர்ல உட்கார வைக்கிறீங்க, ஏழையே காலடியில் வந்து உட்காருன்னு சொல்றீங்க. இது ஆதி திருச்சபையில் நடந்திருக்கு பாருங்க. ஆகவே யாக்கோபு அதை குறித்து கடுமையாக இங்க பேசுகிறார். பட்சபாதம் நீங்க செஞ்சா நீங்க பாவம் செய்றீங்கன்னு ரொம்ப அப்படியே பச்சையா சொல்றாரு. ஒளிவு மறைவெல்லாம் அவர்கிட்ட இல்லவே இல்லை பாருங்க. வேதம் எப்போதுமே இந்த ஒளிவு மறைவோடு கூட பேச ரொம்ப தெளிவா கட் அண்ட் ரைட்டா பேசிட்டோம். வேதம் ஒரு காரியத்தை சொன்னா நெத்தி அடி மாதிரி இருக்கும் பாருங்க. இங்க வேதம் சொல்லுகிறது, பட்சபாதம் பண்றீங்களா, பாவம் செய்கிறீங்க, மீறுகிறீர்கள். என்னத்தை மீறுறீங்க? தேவனுடைய வார்த்தையை மீறுறீங்க. தேவனுடைய வார்த்தை பட்சபாதம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுது. தேவன் பட்சபாதத்தை விரும்புகிறவர் அல்ல. ஆனால் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. அது ஒரு பாவ செயல் என்று வேதம் சொல்லுது பாருங்க. அப்போ இப்படிப்பட்ட ஒரு பாவ செயலை, தேவன் விரும்பாத ஒரு செயலை நாம தொடர்ந்து செய்கிறோம்னு சொன்னா, ஏன் சொன்ன முதல் அது தேவனுக்கு பிரியமில்லாத பாவ செயல் என்ற அந்த அறிவு நமக்குள்ள இல்லை பாருங்க. வேற ஒன்றும் இல்லை. இன்னைக்கு நம்ம ஏழை பணக்காரன் என்ற அந்த பாகுபாடு பார்க்காம இருக்கலாம். ஆனால் இன்னும் வேறு பல பாகுபாடுகள் இருக்கு பாருங்க. இன்னைக்கு நம்ம நாட்டில் முக்கியமாக தலைவிரிச்சாடுகிற ஒரு பாகுபாடு என்னன்னா, இந்த ஜாதி என்கிற ஒரு பாகுபாடு. நம்ம எல்லா இடத்துலையும் அதை பார்க்குறோம். கிறிஸ்தவத்தில் பார்க்குறோம், சபைகளில் பார்க்குறோம். இப்படியெல்லாம் இருக்கு பாருங்க. அப்போ வேதம் அதை குறித்து என்ன பேசுகிறது? தேவன் அதை குறித்து என்ன பேசுகிறார்? இப்போ தேவனை அறிந்து கொள்ளும் போது அதை குறித்து ஒரு அறிவு நமக்கு உண்டாகுது பாருங்க. தேவன் என்ன சொல்றார்? பட்சபாதம் பார்க்காதீங்க, பாகுபாடு பார்க்காதீங்க. அது நான் விரும்பாத ஒரு காரியம். நான் அதை விரும்புறதே கிடையாது. நான் விரும்பாத ஒரு காரியத்தை நீங்க செய்யும் போது நீங்க எனக்கு விரோதமாய் பாவம் செய்கிறீர்கள். அதை விசுவாசித்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அப்ப அருமையானவர்களே, எந்த ஒரு விஷயத்திலும் நாம பாகுபாடு காட்டக்கூடாது என்பதை எப்போ அறிந்து கொள்ளுகிறோம்? நம்முடைய தேவனை அறிந்து கொள்ளும் போது நாம் அறிந்து கொள்ளுகிறோம். கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்முடைய தேவன் பாகுபாடு உள்ள, பட்சபாதம் உள்ள தேவனா இருந்தா நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டு இருப்போமா? இந்த உலகத்தில் ரட்சிக்கப்படுவதற்கு யார் தகுதியான ஆளு? ஒருத்தம் கூட கிடையாது. அது எவ்வளவு பெரிய பணக்காரன் இருந்தாலும் சரி, எவ்வளவு உயர் ஜாதிக்காரன் இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, ரட்சிப்புக்கு ஒருவன் கூட தகுதியானவன் கிடையாது. வேதம் சொல்லுகிறது, எல்லாரும் பாவம் செய்து பாவத்தில் செத்து கிடந்தோம், அக்கிரமத்திலும் பாவத்திலும் நாம மரித்து கிடந்தோம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே தேவன் நம்ம பார்க்கும்போது, ஓ இவன் உயர் ஜாதிக்காரன், இவன் தாழ்ந்த ஜாதிக்காரன், இவன் பணக்காரன், இவன் ஏழை, இவன் அமெரிக்காவை சேர்ந்தவன், இவன் ஆப்பிரிக்காவை சேர்ந்தவன் அப்படி பார்க்கறது இல்லை பாருங்க. அவர் எப்படி பார்க்கிறாரு? எல்லாரும் பாவிகள், பாவத்தில் அக்கிரமத்தில் செத்து கிடக்கிறவர்கள். அவர் கண்ணுக்கு அது மட்டும்தான் தெரியுது. அப்ப அப்படிப்பட்ட நம்மை தேவன் எந்த பாகுபாடும் காட்டாம ஆவியானவரை கொண்டு நம்ம உயிர்ப்பித்து வசனத்தை அனுப்பி அதை நாம விசுவாசிக்க செய்து இயேசுவின் ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள நம்மை கழுவி சுத்திகரித்து அவருடைய பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறாருன்னு சொன்னா, இப்ப அவருடைய பிள்ளைகளாக மாறி இருக்கிற நாம் நம்மிடத்துல தேவன் காட்டாத அந்த பாகுபாடை பிறரிடத்துல நம்ம காட்டலாமா? எந்த விஷயத்துல ஆனாலும் சரி. அப்போ என் ஆண்டவர் இப்படிப்பட்டவர் தான், அவர் பட்சபாதம் காட்ட மாட்டார், அவர் பாகுபாடு காட்ட மாட்டார் என்ற ஆண்டவரை குறித்த அந்த அறிவு நமக்குள்ள மேலோங்கி நிற்கும் போது, அருமையானவர்களே, நாமும் நம்முடைய வாழ்க்கையில் அதை பற்றி யோசிக்கவே மாட்டோம். எந்த ஜாதியானா இருந்தா என்ன, எந்த இனத்தானா இருந்தா என்ன, எந்த குலம் கோத்திரம் யாரா இருந்தா என்ன, எந்த நாட்டை சேர்ந்தவனா இருந்தா என்ன, இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டவன். ஆகவே அவனுக்கும் எனக்கும் ஒரே அப்பா தான், பரலோக பிதா தான் எங்க ரெண்டு பேருக்குமே தகப்பன். நாங்கள் ஒரே குடும்பத்தை சேர்ந்த சகோதர சகோதரிகள். அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் தான் நமக்குள்ள மேலோங்கி நிற்கும் பாருங்க. விளங்கி இருக்கும்னு நம்புறேன். சரி,
அப்போ தேவனை அறிகிற அறிவு உண்டாகும் போது பலன் கிடைக்கிறது, பட்சபாதம் இல்லாத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதற்கு. சரி, இன்னொரு காரியத்தை கவனிப்போம். யாக்கோபு 4:17 வாசிப்போம். யாக்கோபு 4:17. ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும். அவர் ஆங்கில மொழிபெயர்ப்பு வாசிக்கிறேன், அதை வாசித்து நான் உங்களுக்கு விளக்குறேன் பாருங்க. ரொம்ப எளிமையா இருக்கு. இங்க நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் என்று சொல்லுது இல்லையா? அப்ப நன்மைனா என்ன? தானம் தர்மம் பண்ணுறது, ஏழைகளுக்கு கொடுக்கறது, இந்த மாதிரி நன்மைகள் மாதிரி நாம் எடுத்துக்கிறோம். ஆங்கிலத்தில் எப்படி சொல்றாங்க பாருங்க. So whoever knows the right thing to do and fails to do it, for him it is sin. அதாவது யாரா இருந்தாலும் சரி, இதுதான் செய்ய தகுந்த சரியான காரியம் என்பதை அவன் அறிந்து அந்த சரியான காரியத்தை அவன் செய்ய தவறும் போது அது அவனுக்கு பாவமாயிருக்கும். அருமையானவர்களே, தேவனை அறிகிற அறிவு நமக்குள்ள உண்டாகும் போது எப்படியெல்லாம் அது நம்மை மாற்றுகிறது என்பதை நம்ம கவனிக்கணும் பாருங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு எது சரி என்று தெரிகிறது. யோசேப்புக்கு தெரியுது எது சரி எது தப்பு அப்படின்னு. ஆகவேதான் பொல்லாத காரியத்தை செய்ய கூப்பிட்டப்போ அதுக்கு நான் உடன்பட மாட்டேன் அப்படின்னு சொன்னான். இதே போலதான் பாருங்க, நமக்கும் எது சரி என்று தெரிகிறது. பிறரை ஏமாற்றக்கூடாது, இது செய்யக்கூடாது, உண்மை இல்லாமல் இருக்கக்கூடாது, துரோகம் பண்ணக்கூடாது, ஒழுங்கா சபைக்கு போகணும், வேதத்தை வாசிக்கணும், ஜெபிக்கணும், இதெல்லாம் சரியான காரியங்கள். சரியான காரியங்கள் என்னன்னு தெரியுது பாருங்க. தெரியலன்னு ஒன்றும் கிடையாது. சரியான காரியம் இதுதான் தெரிந்தும் அதை தொடர்ந்து செய்யாமலே இருக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது அது அவர்களுக்கு பாவமாக இருக்கும் என்று. அப்ப அருமையானவர்களே, தேவனை அறிகிற அறிவு இப்படிப்பட்ட பாவமான காரியங்களுக்கு நம்மை விலக்கி காத்து கொள்ளுகிறது. அதுதான் முக்கியம் பாருங்க. எந்த ஒரு விசுவாசியும் பாவம் செய்யும் போது ரொம்ப ஜாலியா செய்யறது இல்லை பாருங்க. பாவத்தை விசுவாசி வெறுக்கிறாங்க. ஒரு கிறிஸ்தவன் ஜாலியா பாவம் செய்யறான்னா கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா எந்த ஒரு கிறிஸ்தவனும் பாவத்தை ரசிச்சு ருசிச்சு செய்ய மாட்டான் பாருங்க. ஆனா என்னன்னா பல நேரங்களில் இது பாவம் என்பதை அறியாமலே அவங்க செய்து கொண்டு இருக்கிறாங்க. இங்க வசனம் சொல்றது, ஒரு காரியம் ரைட்டுன்னு தெரிஞ்சு நீ செய்யலைன்னா அதுவே பாவம் அப்படின்னு. அப்ப நிறைய பேருக்கு ரைட்டுன்னு தெரிஞ்சும் அதை செய்ய மாட்டேங்கிறாங்க பாருங்க. இது ரைட்டா அது ரைட்டா நான் சொல்ல போறது கிடையாது. அதுக்கு தான் பைபிளை வாசிக்கணும் பாருங்க. இன்னைக்கு கிறிஸ்தவ மத்தியில் ஒரு கெட்ட பழக்கமே உருவாயிடுச்சுன்னு சொல்லுவேன். என்னன்னா, அவங்களே வேதத்தை வாசித்து விஷயங்களை தெரிஞ்சுக்க விரும்புறது கிடையாது பாருங்க. யாராவது சொல்ல மாட்டாங்களா, கேட்டுட்டு நம்ம கத்துக்க மாட்டோமான்னு இருப்பாங்க. இன்னும் கிளாஸ் ரூம் செட்டப்லயே இருக்கிறாங்க, பள்ளிக்கூட செட்டப்லயே இருக்கிறாங்க பாருங்க. யாராவது சொல்லி கொடுக்கணும், அவ்வளவுதான். அவங்க பைபிள் எடுத்து வாசிக்கிறது கிடையாது. ஒரு பிரசங்கத்தை கேட்கும் போது கூட பைபிள் எடுத்து, சரி இந்த மனுஷன் வசனத்தை வாசிக்கிறாரே, உண்மையிலே அந்த வசனம் அங்கே இருக்கா, பைபிள்ல இருக்க மாதிரி தான் வாசிக்கிறாரா, அதெல்லாம் அவங்க கவனிக்கிறதே இல்லை பாருங்க. நிறைய பேர் பைபிள்ல நேரத்தை செலவிடுவதை காட்டிலும் நிறைய பிரசங்கங்களிலே நேரத்தை செலவிட்டு இருக்கிறாங்க. அதுதான் பெரிய பிரச்சனையே. 1 மணி நேரம் பைபிள் வாசித்தாங்கன்னா 5 மணி நேரம் பிரசங்கம் கேட்பாங்க. நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, அதை ரிவர்ஸ் ஆக்கி பாருங்க. 5 மணி நேரம் பிரசங்க பைபிளை வாசிட்டு 1 மணி நேரம் பிரசங்கத்தை கேட்டு பாருங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமா பிரயோஜனமா இருக்கும். ஆமா, இன்னைக்கு நம்ம தலைகீழா பண்ணிட்டு இருக்கிறோம். 1 மணி நேரம்லாம் கூட பைபிள் வாசிக்கிறது கிடையாது. ஒரு 10-15 நிமிஷம் வாசிப்போம், மிஞ்சி மிஞ்சி போனால் அரை மணி நேரம் வாசிக்க போறோம், அவ்வளவுதான். ஆனால் பிரசங்கத்தை மட்டும் அதை போட்டு விட்டுட்டு கிச்சனில் வேலை செய்கிறது, போட்டு விட்டுட்டு எல்லா வேலையும் கவனிக்கிறது, வேலைக்கு போகும்போது கேட்டுக்கிட்டே போகிறது, வரும்போதே கேட்டுக்கிட்டே வருது, காலேஜ் போகும்போது கேட்டுக்கிட்டே போகிறது, கேட்டுக்கிட்டே வருது, பிரசங்கங்களை கேட்டுக்கிட்டே இருக்கும் பாருங்க. அது தப்பா? தப்பே கிடையாது. நான் என்ன சொல்ல வர்றேன், எது சரி எது தவறு என்பதை பைபிள்லேருந்து தெரிஞ்சுங்க. ஏன்னா பிரசங்கியார்கள் கூட தவறு செய்ய முடியும். ஆனால் நீங்கள் பைபிள்லேருந்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒரு பேசும்போது அவர் பேசுறது ரைட்டா இல்லையா என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அதுக்காக தான் சொல்ல வர்றேன். அதுக்குன்னு பிரசங்கியாரெல்லாம் தப்புன்னு சொல்ல வரல. நானும் பிரசங்கம் தான் பண்ணிட்டு இருக்கிறேன். நானும் ஒரு பிரசங்கியார் தானே, உங்களுக்கு முன்னாடி இன்னும் பிரசங்கம் தான் பண்ணிட்டு இருக்கேன் நான். அப்போ பிரசங்கியாரை குறை சொல்ல பாருங்க. சில நேரங்களில் சில தவறான வியாக்கியானங்களை கொடுக்கலாம், தப்பா சில காரியங்களை போதிக்கலாம்.
அந்த காரியங்களை நாம் கரெக்டாக புரிஞ்சுக்கணுன்னா முதல் பைபிள் நமக்கு தெரியணும் பாருங்கள். வேதத்தை வாசிக்கும் போது தான் எது ரைட் எது ராங்கு நமக்கு தெரியுது. அப்போ எது ரைட்டோ அதை நாம் செய்ய முற்படுகிறோம். அந்த பலன் நமக்கு உண்டாகிறது. தேவனை அறிகிற அறிவு அந்த பலனை நமக்கு, அதாவது சரியானதை செய்ய நமக்கு பலனை கொடுக்கிறது. சரி, இன்னொரு காரியத்தை கவனிப்போம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 33 வாசிக்கிறேன். எபேசியர் 5:33. எப்படியும் உங்களிலும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியிடத்திலும் அன்பு கூற கடவன். மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியா இருக்க கடவள். இந்த எபேசியர் 5ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்தீங்கன்னு சொன்னா, சபை குறித்து கிறிஸ்துவை குறித்து பேசுகிறார், குடும்பத்தை குறித்தும் பேசுகிறார், கணவன் மனைவி உறவை குறித்தும் பேசுகிறார். ஆனா கடைசியில் என்ன சொல்றாரு? நான் சபையை குறித்தும் கிறிஸ்துவை குறித்தும் பேசுகிறேன் அப்படின்றாரு. ஆனால் கணவன் மனைவி உறவோடு கூட ஒப்பிட்டு பேசுகிறாரு பாருங்க. அதில் கடைசியாக ஒரு தீர்மானத்துக்கு வர, ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றார். நிறைய காரியங்களை சொல்கிறாரு, சொல்லிட்டு ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றார். என்ன கன்க்ளூஷன்? அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியிடத்திலும் அன்பு கூற கடவன். கணவன்மார்களை கடைசியாக ஒரு கட்டளை கொடுக்கிறார். என்ன கட்டளை அது? உன் மனைவி கிட்ட நீ அன்பு கூறு. உங்ககிட்ட அன்பு கூறுற இல்லை, மனைவி கிட்ட அன்பு கூறு. இதுக்கு முன்னாடி வசனங்களை வாசினாங்க. என்ன சொல்றாரு? கிறிஸ்து சபையில் அன்பு கூர்ந்தது போல நீ உன் மனைவி கிட்ட அன்பு கூறு அப்படின்றார். அப்போ இந்த வசனத்துல என்னதான் சொல்ல வராரு? ஒரு கட்டளையை கொடுக்கிறார். என்ன? புருஷனுடைய கடமை மனைவி கிட்ட அன்பு கூறுவது. அப்போ மனைவியினுடைய கடமை என்ன? அடுத்தது சொல்றாரு, மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாய் இருக்க கடவுள். ஆங்கிலத்தில் எப்படி வருதுன்னு சொன்னா, மஸ்ட் லவ், கண்டிப்பா அன்பு கூர்ந்தே ஆகணும் அப்படின்னு புருஷனுக்கு சொல்லுகிறது. மனைவிக்கு என்ன சொல்லுகிறது? ஒய்ஃப் மஸ்ட் ரெஸ்பெக்ட். மனைவி பயபக்தியா இருக்க கடவுள்னா கணவனை மதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுது பாருங்க. அப்போ ரெண்டு பேருக்கு அங்க ஒரு கட்டளை இருக்கு. தேவன் அதை தான் ஒரு குடும்பத்தில் எதிர்பார்க்கிறார். ஒரு கணவன் மனைவி உறவுல தேவன் எதை எதிர்பார்க்கிறார்? ரெண்டு காரியங்கள் முக்கியமா. எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியில சம்மரைஸ் பண்ணி சொல்லும் போது வேதம் என்ன சொல்லுகிறது? கணவனே, கண்டிப்பா உன் மனைவி கிட்ட நீ அன்பு கூர்ந்தே ஆகணும். இந்த வசனத்தை நோட் பண்ணுங்க. ஆகவேதான் பிற மொழிபெயர்ப்புகளை வாசிக்கும் போது அது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு பாருங்க. நான் NIV வாசிக்கிறேன். NIV என்ன சொல்லுகிறது? மஸ்ட் லவ் இஸ் வைஃப், கண்டிப்பா மனைவி கிட்ட அன்பு கூர்ந்து ஆகணும். ஏன்னா இயேசு அப்படிதான் திருச்சபை அன்பு கூறுகிறார். அவருடைய அன்புல யாரும் குறைய கண்டுபிடிக்க முடியாது. குறை கண்டுபிடிக்க முடியாத ஒரு அன்பு இயேசுவின் அன்பு. அப்ப கணவனுக்கு வேதம் என்ன சொல்லுகிறது? அப்பழுக்கற்ற அந்த அன்பு உங்ககிட்ட அவர் காட்டுறாரு இல்ல, அதே போல அப்பழுக்கற்ற ஒரு அன்பை உன் மனைவி கிட்ட நீ காட்டு. மனைவியை குறை சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காத. மனைவி கணவனுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு சொல்லுதே, அவங்க கொடுக்க மாட்டாங்களே. மனைவி ரெஸ்பெக்ட் கொடுத்தா நீ லவ் பண்ணுன்னு சொல்லல வேதம். என்ன சொல்லுறது? நீ முதல்ல அன்பு கூறு. வேதம் அப்படிதான் சொல்லுது பாருங்க. கிறிஸ்து முதலாவது நம்மள அன்பு கூர்ந்தார், அப்புறம் தான் நாம அன்பு கூறுறோம். அப்போ தேவனுடைய உள்ளத்தை நம்ம அங்க பார்க்கிறோம். தேவன் என்ன விரும்புகிறார் என்பதை அறிந்து கொள்கிறோம் பாருங்க. தேவனை அறியும் போது அவருடைய மனதில் என்ன இருக்கு என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். அவருடைய வார்த்தை அறிந்து கொள்ளும் போது தேவனுடைய மனம் எதை விரும்புது நம்ம புரிஞ்சுக்கிறோம் பாருங்க. தேவனுடைய மனம் நம்மை குறித்து என்ன விரும்புகிறது? ஒவ்வொரு கணவனும் கிறிஸ்து சபையில அன்பு கூறுவது போல மனைவி இடத்துல அன்பு கூர்ந்தே ஆகணும். மஸ்ட் லவ். அப்ப மனைவி என்ன பண்ணணும்? வசனம் சொல்லுகிறது மஸ்ட் ரெஸ்பெக்ட், கண்டிப்பா மதிச்சே ஆகணும். நீங்க ஒரு சொல்லலாம், இந்த மனுஷனுக்கெல்லாம் மரியாதை தேவையா? இந்த ஆள் பண்ற வேலை இருக்கு, ஐயோ யோ யோ, வேலைக்கு போகாம சம்பாத்தியம் பண்ணாம குடும்பத்தை ஒழுங்காக கவனிக்காம பிள்ளைகளை ஒழுங்காக கவனிக்காம இப்படியெல்லாம் இருக்கும்போது நமக்கு ஒரு வெறுப்பு, ஒரு சலிப்பு. இந்த ஆளெல்லாம் எதுக்கு ஒரு மரியாதை மதிப்பு, விட்டு தள்ளு அப்படின்னு. ஆனால் வேதம் அவர் அன்பு காட்டினா நீ மரியாதை காட்டுன்னு சொல்லலை. அவர் குடும்பத்தை நல்லா கவனிச்சுக்கிட்டா நீ மரியாதை காட்டுன்னு சொல்லலை. என்ன சொல்லுகிறது? கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார்? நீ மரியாதை காட்டு, அவ்வளோதான்.
எப்படி மனைவி மதிச்சாதான் நீ அன்பு காட்டணும்னு இல்லையோ, அதே மாதிரி கணவன் அன்பு கூர்ந்தாதான் நீ மதிக்கணும்னு கிடையாது. ஆளுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை நீங்கள் பாட்டுக்கு செஞ்சுட்டே போங்க. அந்த சக்கரங்கள் கரெக்டாக வேலை செய்யும் போது வாழ்க்கை நல்லா சுமூகமாக போயிட்டே இருக்கும் பாருங்க. இந்த பக்கம் அன்பு என்னும் சக்கரம், இந்த பக்கம் மரியாதை என்னும் சக்கரம், ரெண்டும் அது பாட்டுக்கு நல்லா வேலை செய்யணும். நீ மதிக்க மாட்டேற, நான் அன்பு காட்ட மாட்டேன் அப்படி கிடையாது. நீ அன்பு காட்ட மாட்டேங்கிற, நான் மதிக்க மாட்டேன் அப்படி கிடையாது. பாருங்க, ரெண்டு பக்கத்துலேருந்து வருதோ இல்லையோ, அவங்கவுங்க வேலையை அவங்க கரெக்டாக செய்யும்போது கர்த்தர் அதை தான் பார்க்கிறார். அவர் நம்மகிட்ட சொல்றத நாம கரெக்டாக செய்கிறோமா, கர்த்தர் அதை தான் பார்க்கிறார். பாருங்க, அவர் நம்மகிட்ட சொல்றத நாம செய்யும் போது கர்த்தர் அதை கனம் பண்ணுகிறார். ஏன்னா அவரை கனம் பண்றோம் இல்லையா, அவருடைய வார்த்தையை கனம் பண்ணுகிறோம் இல்லையா. அவருடைய வார்த்தை சொல்லுகிறதுனால நம்ம மனைவி அன்பு கூறுகிறோம், வார்த்தை சொல்லுகிறதுனால கணவனை மதிக்கிறோம். ஆகவே கர்த்தர் அதை பார்த்து நம்மை ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ வேதம் பாருங்க என்ன அழகா ஆண்டவருடைய மனதை நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை பாருங்க. நீ அதை செஞ்சா நான் இதை செய்வேன், நீ இதை செஞ்சா நான் அதை செய்வேன், எல்லாம் ஏட்டிக்கு போட்டியாவே இருக்கு பாருங்க. தேவனை அறிகிற அறிவு வரும்போது இந்த ஏட்டிக்கு போட்டி எல்லாம் போயிடுது. நீ இதை பண்ணினா நான் அதை பண்ணுவேன், நான் அதை பண்ண நீ இதை பண்ணுவேன், இந்த பேச்சே இருக்காது பாருங்க. கர்த்தர் என்கிட்ட இதை சொல்லியிருக்கிறார், இதை தான் நான் செய்யணும்னு சொல்லியிருக்கேன், அதை நான் செய்வேன். இதை நான் செய்யணும்னு கணவனாகி எனக்கு கர்த்தர் சொல்லியிருக்கிறார், அதை நான் செய்வேன். அதே போல தான் பிள்ளைகளுக்கும் சொல்றார், பெற்றோரை கனம் பண்ணுங்கன்றார். எல்லா விஷயத்திலும் பெற்றோரை கனம் பண்ணுங்கன்றார். அப்போ பிள்ளைங்க அப்படி கனம் பண்ணும்போது அவருடைய ஆயுசு நாட்கள் நீடித்திருக்கும்னு கர்த்தர் வாக்கு பண்றாரு பாருங்க. அப்ப எல்லாருக்கும் கர்த்தர் அவரவருக்குரிய வார்த்தையை கொடுத்திருக்கிறார். அவரவர் ஒரு குடும்பத்திலே தம்முடைய பங்கு என்ன என்பதை அறிந்து செயலாற்ற வேண்டும் என்று தம்முடைய மனதை தேவன் அவருடைய வார்த்தையில வெளிப்படுத்தி இருக்கிறார். அருமையானவர்களே, அதை அறிந்து கொள்ளும் போது நாம் கர்த்தரை அறிந்து கொள்கிறோம். கர்த்தரை அறிந்து கொள்ளும் போது அதை அறிந்து கொள்கிறோம். அவ்வளவுதான். அறிந்து கொள்ளும் போது அவர் இதை தான் விரும்புகிறான்னு தெரிஞ்சிட்ட பிறகு நம்முடைய மனமெல்லாம் அதுலேயே போது பாருங்க. இது கர்த்தர் விரும்புகிற காரியமா, அதை நான் செய்யட்டும். யோசேப்பை போல நாமளும் மாறிடுறோம். இது பொல்லாங்க காரியம், தேவனுக்கு விரோதமான பாவம், நான் உடன்பட மாட்டேன், வேண்டாம். கர்த்தரை அன்பு காட்ட சொல்றாரா, என் மனைவி என்ன மதிக்கலையா, பரவாயில்ல, என்கிட்ட சொல்றாரு அன்பு காட்டு, நான் காட்டுறேன், அவ்வளவுதான். புருஷன் மேல அன்பா இல்லையா, பரவாயில்ல, என்ன புருஷனை மதிக்க சொல்றாரு, நான் மதிக்கிறேன். இப்படி அவரவர் தங்கள் தங்கள் பங்கை சரியா செய்யும் போது அருமையானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையை நாம கனம் பண்ணுகிறபடினாலே கர்த்தர் சொல்றார், என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன். ஆமென். நிச்சயமா கர்த்தர் கனம் பண்ணுவார். அவருடைய வார்த்தைக்கு பயந்து நீங்க அவரை கனம் பண்ணும்போது கர்த்தர் உங்களை கனம் பண்ண ஆரம்பிக்கிறார். வாழ்க்கை ஆசீர்வாதமாக சுமூகமாக இருக்கு பாருங்க. ஏதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன், தேவனை அறிகிற அறிவு, அது தேவனுடைய வார்த்தையிலிருந்து வருகிறது. அந்த அறிவு வரும்போது நமக்கு பலன் உண்டாகிறது. அறிவு தான் பலன் பாருங்க. இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்டு இருக்கீங்க, அந்த வார்த்தையின்படி செய்யணும்னு நினைக்கும் போது ஒரு பலன். அவர் என்கிட்ட அன்பு காட்டலன்னா என்ன, கர்த்தர் என்னை மதிக்க சொல்ற, நான் மதிக்கிறேன். என் மனைவி என்னை மதிக்கலன்னா என்ன, என்னை அன்பு கூற சொல்ற, நான் அன்பு கூறுகிறேன். ஒரு பலன் உண்டாகுது பாருங்க. அந்த பலத்தின்படி நம்ம செய்யும் போது வாழ்க்கையில மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள் உண்டாகிறது. ஹல்லேலூயா. இதுவரைக்கும் கற்பனை செய்யக்கூடாத அளவுக்கு கர்த்தர் பெரிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில செய்ய ஆரம்பிக்கிறார். ஏன்னா ஒரே ஒரு காரணம், அவரை நாம கனம் பண்ணுகிறோம். அவரை அறிகிற அறிவை அடைந்து பலன் கொண்டு அவர் என்ன விரும்புகிறாரோ அதை நாம செய்கிறோம். அது நிமித்தமே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா.